இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது எப்படிப்பட்ட உள்ளத்தோட கேட்கணும் தெரியுமா? ஒரு நம்பிக்கையோட கேட்கணும், விசுவாசத்தோட கேட்கணும். ஏன்னா என் கர்த்தர் எனக்கு சொல்லுகிற வார்த்தை, அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு பாருங்க. உங்க கண்ணீரை துடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எப்போ கண்ணீர் வரும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால தாங்கவே முடியாம அந்த வேதனை அதிகமாய் கொண்டே வரும்போது அந்த வேதனையுடைய உச்சக்கட்டம் தான் நம்முடைய கண்ணீர். இந்த கண்ணீருக்கும் ஒரு முடிவை தருகிறவர் தான் நமது தேவன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு எனக்கு ஒரு காய்ச்சல் வந்திருக்கா, நிச்சயம் இந்த காய்ச்சலுக்கு ஒரு முடிவு உண்டு. எனக்கு ஒரு கடன் வந்திருக்குதா, இந்த கடனுக்கு ஒரு முடிவு உண்டு. என் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்குதா, அதுக்கு என்ன உண்டு? முடிவு உண்டு. என் பிள்ளைகளால் ஒரு பிரச்சனை என் குடும்பத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்குதா, அப்பனா என்ன உண்டு? முடிவு உண்டு. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை. ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னா ஐயோ அப்படி நீங்க அலறீங்க அப்படின்னா நீங்க தேவனை நம்பல. ஏன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். உனக்கு ஒரு முடிவு உண்டு. உலகத்தானுக்கு முடிவை தருகிற ஆட்கள் இல்லை, ஆனால் நமக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுகிற தேவன் இருக்கிறார். அதனால என்ன போராட்டம் வந்தாலும், என்ன நிந்தைகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒரு முடிவு உண்டு. வேதத்தில் ஆண்டவர் சில வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். இதெல்லாம் மனப்பாடமாகவே தெரிஞ்சிருக்கணும் உங்க எல்லாருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க எல்லாரும் ஒரு நம்பிக்கையோட தான் நீங்க வந்திருக்கிறீங்க. சிஸ்டர், என்ன நம்பிக்கையோட வந்திருக்கீங்க? நான் நாசமா போயிடுவேங்கிற நம்பிக்கையோட இங்கே யாராவது வந்திருக்கீங்களா? இந்த கடனுக்குள்ளே நான் அழிஞ்சு போயிடுவேங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கிறீங்களா? என் குடும்பம் கொஞ்ச நாளில் பாருங்க பாஸ்டர் இல்லாமல் போயிடும், அப்படித்தான் நான் நம்புறேன் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே முடிவுங்கிறது உண்டு. நீங்க எதை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அதனால தான் ஆண்டவர் உன்னுடைய நம்பிக்கையை காத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்ன நம்பிக்கை தெரியுமா? நானும் என் குமாரனும் போயிட்டு திரும்பி வருவோம். இதுதான் நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது 5 அப்பத்தையும் 2 மீனையும் பார்த்த உடனே 5000 புருஷர்கள் இருந்த அந்த கூட்டத்தை பந்தியில உட்கார சொல்லிட்டாரு. அதுக்கு பேர் என்னது? நம்பிக்கை. இன்னைக்கும் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? என் கர்த்தர் அழைத்தவர் இருக்கிறாருங்க, அவர் என்னை கைவிடவே மாட்டாரு, எனக்கு ஒரு முடிவை அவர் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் வருது அப்படின்னா கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க.